வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சுட்டு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்க போறேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில் இது சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துருக்கிறேன். இதோடவே அரை கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 5லேருந்து 6 ட்ராப் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் விருப்பம் இல்லைனா ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை, பால், சர்க்கரை இதெல்லாமே நல்லா சேர்ந்து கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சுட்டு கலந்து எடுத்திங்கன்னா அது வேகமாக கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவையும் இதோட சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் 1 ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பால் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் தயாராகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம சுட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு தயாராகிடுச்சு. நம்ம இதில் முட்டைலாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு இது நல்லா சாஃப்டாக பன்னு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டியில் காய வச்ச எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மாவை அதில் ஊற்றிட்டு எண்ணெய்க்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு வெந்து கரண்டி விட்டு வெளியேற வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி அடுத்து ஒன்று நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எதுக்காண்டி நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா கரெக்டாக ஒரே ஷேப்பில் அழகாக கிடைக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக டைரெக்டாக எண்ணெயில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிப்பு பலகாரம் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது நல்லா ஒன்று போல் பொன்னிறமாக செவந்து வரும். அதே நேரத்தில் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயும் ரொம்ப காயக்கூடாது. மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே தயாராகிருச்சு. எண்ணெயிலேருந்து நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி அடுத்து நான் ஊற்றி காமிக்கிறேன். ஒரே நேரத்தில் 2 இல்லைன்னா 3 ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் பொன்னிறமாக செவந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைலாம் சேர்த்துருக்கனால நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக பன்னு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சுட்டு தயாராகிருச்சு. நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இனிப்பு கேட்குறப்ப நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பு ரொம்ப அளவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.